கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான காலை நேரத்திலே கர்த்தர் நம்மை அவருடைய சபைக்கு, அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்ததற்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். மார்க்கு 8வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் திரு விவிலியம் பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்க கேட்போம். 4000 பேருக்கு உணவு அளித்தல். அந்நாட்களில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவில் இருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகு ஏறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். அல்லேலூயா. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசிக்கப்பட்டாயிற்று. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் மிகுந்த பரிசுத்த பிதாவே, உமது அன்பின் குமாரனும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அண்டைக்கு வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும். உமது வார்த்தைகள் எங்களுக்கு பலனை தரட்டும். எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கட்டும். இந்த செய்தியை யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக கேட்கிற மக்களையும் நீ ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு 4000 பேருக்கு உணவு அளித்தல். ஜீசஸ் ஃபீட்ஸ் 4000 people. மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 41ஆம் வசனம், அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு
அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களையும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூட எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து கதரேனருடைய நாட்டில் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனை சுகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனுக்குள்ளே லேகியோன் ஏறத்தாழ 6000 பிசாசுகள் அந்த மனிதனுக்குள்ளே பிடித்திருந்தது. 5:9. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையில் இருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அவைகள் பன்றி கூட்டத்துக்குள் அந்த பிசாசுகள் சென்றது. ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டில் இருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். 19-20 முக்கியம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் இனத்தாரில்னா புறஜாதிகள், யூதர் அல்லாதவர்கள், அந்த கதரேனருடைய நாட்டில் இருந்த அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் ஒரு யூதன் அல்ல, யூதன் அல்லாதவன், புற இனத்தான், புறஜாதியன். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில், அதாவது புறஜாதியாராகிய உன்னுடைய இனத்தாரிடத்திற்கு, யூதர் அல்லாதவர்களாகிய உன் இனத்தாரிடத்திற்கு, உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? தெக்கப்போலிஸ் அது ஒரு கிரேக்க வார்த்தை. தெக்கப்போலி, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், காஸ்மாபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த போலீஸ் POLIS என்ற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சிட்டின்னு அர்த்தம், நகரம், பட்டணம். போலீஸ் பட்டணம்.
டெக்க டெக்கா 10. அப்ப தெக்கப்போலி அப்படின்னா, டெக்கப்போலிஸ் அப்படின்னா இங்கிலீஷ்ல 10 cities. அல்லேலூயா. 10 cities. தமிழ்ல 10 பட்டணங்கள். தமிழ் அதுக்கு என்ன பேருங்க? 10 பட்டணங்கள். சோ அது ஒரு புறஜாதிகள் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியா. இயேசு கிறிஸ்து அவரு யூதர்களுக்கு மத்தியில, இஸ்ரவேலர்கள் மத்தியில அவர் ஊழியம் செய்தாலும் சில நேரங்களில தீரு, சீதோன், இந்த தெக்கப்போலி, இந்த கதரேனர் போன்ற புறஜாதிகள் வசிக்கிற பகுதிகளிலும் அவர் சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அந்த லேகியோன் பிசாசை இயேசு துரத்தின அந்த மனிதன் முதல்ல நிர்வாணியா இருந்தான். சங்கிலிகளால அவனை கட்டி வச்சிருந்தாங்க. கல்லறைகளில குடியிருந்தான். தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். அநேக பிசாசுகள் இருந்ததுனால ஒருவனாலும் அவனை அடக்க முடியவில்லை. ஊரில் குடியிருக்காமல் கல்லறைகளிலே, குகைகளிலே குடியிருந்தான். அப்படிப்பட்ட மனிதனை இயேசு ரட்சித்தார். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா அந்த ஊருக்காரங்க தங்களுடைய 2000 பன்றிகளை கடலிலே விழுந்து சாவதற்கு இயேசு அந்த பிசாசுகளை பன்றி கூட்டத்துக்குள் அனுப்பினதினால் தங்களுடைய பகுதியை விட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அப்ப இவன் சொல்றான், நான் உங்க கூட வரணும், உங்களுடைய சீடர்களோடு கூட நான் வரணும்னு சொல்றான், வர வேண்டும் என்று. அப்பதான் இயேசு சொல்றாரு, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலிஸ் 10 cities. இந்த தெக்கப்போலி என்பது கிரீக் சிட்டிஸ், கிரேக்க பட்டணங்கள். அல்லேலூயா. இந்த தெக்கப்போலி என்பது என்ன பட்டணங்கள்? கிரேக்க பட்டணங்கள். அந்த கிரேக்க தெய்வத்தை வழிபடக்கூடிய, கிரேக்க தெய்வங்களை வழிபடக்கூடிய பிற இனத்தார், புற ஜாதிகள், யூதர் அல்லாதவர்கள் அந்த 10 பட்டணங்களிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்ந்து வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 10 பட்டணங்களிலே யூதர்கள் குடியிருக்கவில்லை. அந்த 10 பட்டணங்களிலே யார் குடியிருந்தது? புற ஜாதிகள், விக்கிரகங்களை வழிபடக்கூடியவர்கள். 20வது வசனம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம், அல்லேலூயா, what Jesus has done to him, அவனுக்கு இயேசு எதை செய்தாரோ அவைகளை எல்லாம் அவன் அந்த தெக்கப்போலி என்னும் நாட்டிலே, அது ஒரு இடம் கிடையாது, 10 பட்டணங்கள். அந்த 10 பட்டணங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே எனும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அல்லேலூயா. அவைகளை மக்களுக்கு அறிவிக்க தொடங்கினான். இயேசு தனக்கு என்ன செய்தார் என்பதை அவன் அந்த புற இனத்து மக்களுக்கு, அவனுடைய இன மக்களுக்கு, அவனுடைய ஜாதி மக்களுக்கு அவன் பிரசித்தம் பண்ண தொடங்கினான், பிரசங்கம் செய்ய தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அந்த பகுதிக்கு இயேசு 8ஆம் அதிகாரத்துல வராரு. அல்லேலூயா. இப்ப ஏன் அந்த 5ஆம் அதிகாரத்தை பற்றி நான் சொன்னேன்னா, அந்த லேகியோன் பிசாசை துரத்தின பிறகு அந்த சுகமடைந்த மனிதன், நல்ல புத்தியை பெற்ற மனிதன், முதல்ல வஸ்திரம் எல்லாம் தரிக்காதிருந்த மனிதன் இப்ப வஸ்திரத்தெல்லாம் தரித்தவனாக, சுய புத்தி உடையவனாக, தன்னுடைய இனத்தார், அந்த கிரேக்க மக்கள், கிரேக்க விக்கிரகங்களை வணங்கக்கூடிய தன்னுடைய இன மக்களுக்கு போய் அவன் சுவிசேஷத்தை அறிவித்தான். அல்லேலூயா. பெரிய சாட்சி. அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம்
இயேசு அவனுக்கு செய்த அற்புதத்தை எல்லாம் தெக்கப்போலி 10 பட்டணங்கள் என்னும் அந்த நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். பிரசித்தம்னா பிரசங்கம் பண்ண தொடங்கினான். மற்றவர்களுக்கு அறிவிக்க தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப இந்த 8வது அதிகாரத்துல அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில், அந்த திரளான ஜனங்கள் யார் என்றால் அந்த புறஜாதிகள். அல்லேலூயா. அந்த புறஜாதிகள், அந்த பிற இனத்து மக்கள், அந்த தெக்கப்போலி பட்டணங்கள் மத்தியிலே குடியிருந்த விக்கிரகங்களை, கிரேக்க விக்கிரகங்களை வழிபடக்கூடிய அந்த புறஜாதி மக்கள் அங்கு வந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 9ஆம் வசனம் படிங்க. சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். அந்த 4000 பேர் யார் என்றால், அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லேகியோன் பிசாசு துரத்தப்பட்ட மனிதன் அந்த தெக்கப்போலி எங்கும் சென்று இயேசு தனக்கு செய்தவைகளை அறிவித்தான் அல்லவா, அவனுடைய சாட்சியை கேட்டு இயேசுவை நம்பின மக்கள், அடுத்த முறை இயேசு வந்தால் நாங்கள் போய் அவரை பார்க்க விரும்புகிறோம் என்று சொன்ன மக்கள் இப்ப அவர்கள் வசிக்கிற அந்த 10 பட்டணத்து பகுதிக்கு இயேசு வந்த போது ஏறத்தாழ 4000 பேர் இயேசு அண்டைக்கு வந்து விட்டார். பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு மனிதனை சுகமாக்கினார். 5ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு மனிதனுக்குள் இருந்த பிசாசை, லேகியோன் பிசாசை, ஏறத்தாழ 6000 பிசாசுகளை அந்த ஒரு மனிதனுக்குள்ள இருந்து இயேசு என்ன பண்ணாருங்க? துரத்தினார். அவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினான், இயேசுவின் சீடனாய் இருக்க விரும்பினான். ஆனால் இயேசு சொன்னார், நீ என்னோடு வருவதை விட உன்னுடைய இனத்தார் அன்றைக்கு போய் நான் உனக்கு செய்ததை, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னதை கேட்டு அவன் அந்த தெக்கப்போலி முழுவதும், 10 பட்டணங்கள் முழுவதும், அந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய மக்கள் வசிக்கிற பகுதி முழுவதும் போய் அவன் சுவிசேஷத்தை அறிவித்தான். அவன் சுவிசேஷத்தை கேட்ட எத்தனை பேர் இங்க வந்திருக்கிறாங்க? 4000 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய சாட்சியை கேட்டவர்கள், ஒரு மனிதனுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் புறஜாதிகள். அதான் பாயிண்ட். they were non Jewish people, யூதர் அல்லாத மக்கள், பிற இனத்தார், ஜென்டைல்ஸ், ஹீத்தன்ஸ், ஐடல் வர்ஷிப்பிங் பீப்புள், விக்கிரகத்தை வணங்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே இப்ப இயேசு கிட்ட வந்துட்டார். அந்த 4000 பேர் இயேசுவை வருவதற்கு அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனுடைய பிரசங்கம், சாட்சி, பிரசித்தம் காரணமாக இருந்தது. தன்னண்டைக்கு வந்த அந்த மக்களுக்கு இயேசு செய்த அற்புதத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். இயேசு 5 அப்பம் அந்த 2 மீனை கொண்டு எத்தனை பேரை போஷிக்கிறாரு? 5000 புருஷர்களை போஷிக்கிறார். அவர்கள் எல்லாரும் யார் என்றால் யூதர்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் யூதர்கள், கலிலேயா பகுதியை சேர்ந்தவர்கள், கர்த்தரை வழிபடக்கூடியவர்கள். அவங்களுக்கு இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த 8ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து போஷித்த ஜனங்கள் அத்தனை பேருமே யார் என்றால் புறஜாதிகள், பிற இனத்தார்கள், 10 பட்டணத்திலே வசிக்கிறவர்கள். இங்கு 8ஆம் அதிகாரத்துக்கு தலைப்பு 4000 பேருக்கு உணவு அளித்தல். இயேசு அந்த 10 பட்டணத்து ஜனங்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலே வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், நற்செய்தியை அறிவிக்கிறார்.
8:1. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில், திரளான ஜனங்கள் என்பது ஏறத்தாழ 4000 பேர். அவர்கள் எல்லாரும் புறஜாதிகள், யூதர் அல்லாதவர்கள், 10 பட்டண பகுதியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அல்லேலூயா. இந்த பகுதியை வாசிக்கும் போது 2ஆம் வசனத்துல ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. 8:2. நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இந்த மக்கள் மீது பரிவு கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து மக்கள் மீது கரிசனை உடைய கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மக்கள் மீது அவர் அன்பு செலுத்துகிறவராக, பரிவு கொள்கிறவராக, மக்களுக்காக கரிசனை படுகிறவராக, பரிதபிக்கிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து பார்த்து, உங்கள் மேலும் என் மேலும் அவர் கரிசனை வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக கரிசனை படுகிறதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக கரிசனை படுகிறதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராய் இருக்கிறார். அவர் தன்னுடைய பிரசங்கத்தை கேட்க வந்த அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், இந்த ஜனங்க 3 நாட்களாக என் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதற்கு ஒன்றுமே இல்லை. நான் இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்போது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் அவர்கள் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராக இருக்கிறார். அவர் உங்கள் மேலும் என் மேலும் அவர் பரிதபிக்கிற கடவுளாக, தேவனாக இருக்கிறார். உங்கள் மீதும் என் மீதும் கரிசனை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை இயேசு பார்க்கிறார். இயேசு சொல்றாரு, நான் இந்த ஜனங்களை பார்க்கிறேன், இந்த ஜனங்களுக்கு சாப்பிடுறதற்கு எதுவுமே இல்லை. சோ இந்த காலை நேரத்துல இயேசு உங்களை பார்க்கும் பொழுது அவர் உங்களை பார்த்து கரிசனை படுகிறார், உங்களை பார்த்து பரிதபிக்கிறார், உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார், பரிவு செலுத்துகிறார். உங்கள் கையிலே சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து அவர் உங்கள் மேல மிகவும் அவர் கரிசனையுடைய தேவனாக இருக்கிறார். உங்களிடத்துல கையில பணம் இல்லை, உங்களிடத்துல சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, உங்களிடத்துல செலவுக்கு பணம் இல்லை, நீங்கள் ரொம்ப கவலையோடு இருக்கிறதை இயேசு பார்க்கிறார். இன்னைக்கு அதனால் நாம் இயேசுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து அவர் கரிசனை படும்போது, பரிதபிக்கும் போது அவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்றார். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு இயேசு போய் விடுகிறவர் அல்ல. உங்களை பார்த்து அவர் அதிசயங்களை, அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் நிலைமையை பார்த்து ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிவிட்டு இயேசு போகிறவர் அல்ல, அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். மார்க் 6ஆம் அதிகாரத்துல 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை மற்றும் திரளான பெண்களை
பிள்ளைகளை போஷித்தார். அவங்க எல்லாம் யூதர்கள், அவங்க எல்லாம் கலிலேயர்கள், அவங்களெல்லாம் மெய்யான கடவுளை அறிந்தவர்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த 8ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 4000 பேரு யூதர்கள் அல்ல, கலிலேயர்கள் அல்ல, புறஜாதிகள். தெக்கப்போலி தேசத்திலே 10 பட்டண பகுதியிலே புறஜாதிகள் வசிக்கக்கூடிய பகுதியிலே வாழ்கிறவர்கள். இதுல இருந்து நாம் என்ன பார்க்கிறோம்? கடவுளை அறிந்தவர்களுக்கும் இயேசு இறங்குகிறார், கடவுளை அறியாதவர்களுக்கும் இயேசு இறங்குகிறார். கலிலேயர்களுக்கும் யூதர்களுக்கும் இயேசு இறங்கினார், புறஜாதிகளுக்கும் 10 பட்டணத்திலே வசித்த கிரேக்க தெய்வங்களை வணங்கின அந்த மக்களுக்கும் கர்த்தர் இறங்கினார், அவர்களுக்கும் அற்புதம் செய்தார், புறவினத்தார்களுக்கும் இயேசு அற்புதம் செய்தார். இயேசு கிறிஸ்து நாதர் எல்லாருக்கும் ரட்சகர். ஒரு கீர்த்தனை பாட்டு, இயேசு கிறிஸ்து நாதர் எல்லாருக்கும் ரட்சகர். அது ஒண்ணுதான் ஞாபகத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து நாதர் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் ரட்சகர் அல்ல, எல்லாருக்கும் அவர் ரட்சகர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாரையுமே நேசிக்கிறார். Jesus loves all the people who are living on the face of this earth. இந்த உலகத்தின் மீது வசிக்கக்கூடிய அனைத்து மக்களையும் இயேசு நேசிக்கிறார். This is the gospel message to you today. இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற நற்செய்தி இதுதான். இயேசு உங்களை மட்டும் அல்ல, கடவுளை அறியாத மக்களையும் இயேசு நேசிக்கிறார். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். 3ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள், இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். 4ஆம் வசனம், அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே, பாலை நிலத்திலே, இந்த டெசர்ட்ல, இந்த வில்டர்னஸ்ல ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். இந்த பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இப்பொழுது எங்க இருக்கிறீர்? கலிலேய கடலுக்கு கிழக்கு பகுதியிலே, தென்கிழக்கு பகுதியிலே இருக்கிறீர். நீங்க அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். கலிலேய கடலுடைய கிழக்கு பகுதிக்கு சற்று கீழே அங்குதான் 10 பட்டணங்கள் எல்லாம் இருக்கிறது. அது ஒரு வறண்ட பகுதி, வில்டர்னஸ் அல்லது டெசர்ட், செமி டெசர்ட், பாலைவன பகுதி. இந்த பாலைவன பகுதியிலே 3 நாட்களாக நீர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறீர். 4000 பேருக்கு மேல மக்கள் உம்மண்டைக்கு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தங்கள் வீடுகளை விட்டு ரொம்ப தூரத்திலிருந்து, ரொம்ப தொலைவிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நீர் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். இந்த பாலை நிலத்துல இத்தனை பேருக்கு, இந்த 4000 பேருக்கு எப்படி ஆகாரத்தை கொடுக்க முடியும் என்று அவர்கள் கேட்கிறார். இந்த பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி? அவங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்திலேயோ என்னாகமம் 11ஆம் அதிகாரத்திலேயோ கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பாலைவனத்தில எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற பொழுது அந்த 40 ஆண்டுகள் பாலைவனத்தில அவர்கள் வரும்பொழுது எப்படி அவர்களை போஷித்தார்? மன்னாவினால் போஷித்தார்.
நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்துல, என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல, பழைய ஏற்பாட்டுல யெகோவா தேவன் கர்த்தர் த லார்ட் இஸ்ரவேல் மக்களை எப்படி போஷித்தார்? மன்னாவினால். தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவினால் அவர்களை போஷித்தார். மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். யாத்ராகமம் 16. என்னாகமம் 11 நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அவங்க நாங்க கறி சாப்பிட்டு எத்தனையோ நாட்கள் ஆகிறது, கறி சாப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னபோது கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு காடைகளை அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்துல, என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். அதுக்கு மேல 25 லட்சம் ஜனங்க இருந்திருப்பாங்க. ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், முதியவர்கள், பெரியவர்கள் எல்லாம் சேர்த்து அத்தனை பேருக்கும் கர்த்தர் என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார்கள். அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். அத நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த கேள்வியை இயேசு கிட்ட கேட்கிறாங்க. யார் கேட்கறது? சீஷர்கள் கேட்கிறாங்க. இந்த பாலை நிலத்திலே இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். 5ஆம் வசனம். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அல்லேலூயா. மார்க் 6ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய 5 அப்பம் 2 மீன் சம்பவம் அது கலிலேயர்களுக்கு, கர்த்தரை அறிந்த யூதர்களுக்கு, கலிலேயாவில் வசித்த மக்களுக்கு இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். ஆனால் இந்த மார்க் 8ஆவது அதிகாரத்திலே கலிலேயா கடலுக்கு கிழக்கு பகுதியிலே, தென்கிழக்கு பகுதியிலே வசித்த அந்த புற இனத்து மக்களுக்கு, 10 பட்டணத்து மக்களுக்கு, அல்லேலூயா, அந்த கதரேனருடைய லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனிதனுடைய சாட்சியை கேட்டு இயேசு அண்டைக்கு வந்த அந்த 4000 பேருக்கு இயேசு என்ன பண்றாரு? 7 அப்பங்களை வைத்து அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். திரளான கூட்டத்தை போஷிப்பதற்கு 5 அப்பம் 2 மீன்கள், 7 அப்பங்கள் சிறு மீன்களை இயேசு பயன்படுத்தினார். பழைய ஏற்பாட்டிலே 6 லட்சம் ஆண்கள், புருஷர்கள், மொத்தமா 25 லட்சம் ஜனங்களை போஷிப்பதற்கு கர்த்தர் தேவன் என்ன பயன்படுத்தினார்? பரலோகத்தின் மன்னாவை, தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை. நதி ஓரங்களிலே, கடற்கரை ஓரங்களிலே, நீரோடைகள் அண்டையிலே இருக்கக்கூடிய அந்த காடைகளை காட்டிலே அடித்து வர செய்து, மக்கள் மத்தியிலே விழச் செய்து, அவைகளினாலே போஷித்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. திரும்ப சொல்லுங்க, தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாமே கூடும். வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். பழைய ஏற்பாட்டிலே தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அதே அற்புதத்தை, அந்த சாப்பாடு கொடுக்கிற அற்புதத்தை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பல தடவைகள் செய்திருக்கிறார். அதுக்கு அடையாளமாகத்தான் மார்க் 6ஆம் அதிகாரத்துல 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தது. மார்க் 8ஆவது அதிகாரத்துல 7 அப்பங்கள் சிறு மீன்களை கொண்டு 4000 பேரை போஷித்தது.
கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசு நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராய் இருக்கிறார். With Jesus all things are possible. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ ஒரு சின்ன சபையா இருக்கிறாங்க, இவங்களால என்ன செய்ய முடியும்? நம்மளால எதுவும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் செய்கிறவர் யார்? கர்த்தர் இயேசு. உங்களாலேயோ என்னாலேயோ எதுவும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தராலே எல்லாம் முடியும். இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. இயேசு செய்ய நினைத்ததை ஒருவரால் என்ன பண்ண முடியாதுங்க? தடை பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையில இயேசு ஒரு காரியத்தை செய்யணும்னு அவர் தீர்மானித்து விட்டால் யாராலுமே தடை செய்ய முடியாது. அவர் செய்ய நினைத்த காரியத்தை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. He can accomplish all things in your life. உங்க வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிப்பார். 4000 பேர் இருக்கிறாங்க, 3 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க. இயேசு அவங்கள பார்த்து பரிதபிக்கிறார். ஐயோ 3 நாளா இவங்க சாப்பிடாம இருக்கிறாங்களே. அவங்க கையில போகும்போது சாப்பிட்டுட்டு போறதுக்கு அப்பங்க போய் எதுவுமே இல்லையே, இவங்க எப்படி வீடு போய் சேருவாங்க? இவங்க வீடு போறதுக்குள்ள மயக்க அடிச்சு கீழே விழுந்துருவாங்களே. அஞ்சாம் வசனம். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அல்லேலூயா. சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். இயேசுவினுடைய பேட்டர்ன் மாதிரி எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். யூகாரிஸ்டிக் ஃபார்முலா. இயேசு திருவிருந்து கொடுக்கும் போது என்ன செய்தார்? அந்த 7 அப்பங்களையும் எடுத்து, அவர் அப்பத்தை எடுத்து, he took the bread, ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்கள் எடுத்து கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். இயேசுவினுடைய ஊழியத்துல அவர் அற்புதத்தை செய்ததா இருந்தாலும் அவர் திருவிருந்து கொடுக்கும் போது செய்த சம்பவத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள். இந்த ஃபார்முலாவை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துல எல்லா இடத்துலயுமே பண்றார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை அவர் போஷிக்கும் போது அவர் என்ன பண்றாரு? அல்லேலூயா. 6வது அதிகாரத்துல கவனிங்க, 41ஆம் வசனம். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அந்தபடியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். சோ இயேசுவினுடைய ஊழியத்துல அவர் எப்போதும் முன்னிறுத்துகிறது என்றால்
தன்னுடைய சிலுவை மரணத்தை. அல்லேலூயா. அவர் ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கை. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு இதை வாங்கி பூசியுங்க. ஸோ அதனாலதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில திருவிருந்து ரொம்ப 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 முக்கியமானது. திருவிருந்து ஏதோ இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக பெரிய வியாழக்கிழமை ராத்திரி அன்றைக்கு அவர் அந்த திருவிருந்தை ஏற்படுத்தினார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா இயேசுவினுடைய 3.5 வருட ஊழியத்துல அவர் எங்கெல்லாம் அற்புதத்தை செய்தாரோ, அந்த அப்பங்களை பெருக செய்தாரோ, அதை ஆசீர்வதித்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள் என்று சொன்னாரோ, அப்போதெல்லாம் அது எதை ஞாபகப்படுத்துகிறது? திருவிருந்தை ஞாபகப்படுத்துகிறது. 8ஆம் வசனம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். எத்தனை பேரா இருந்தாங்க? 4000 பேராய் இருந்தார்கள். அந்த 4000 பேர் யாருங்க? புறஜாதிகள், யூதர் அல்லாதவர்கள், கலிலேயர் அல்லாதவர்கள், கிரேக்க விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்கள், 10 பட்டணங்கள் தெக்கப்போலி பகுதியிலே வசிக்கிறவர்கள் 4000 பேராய் இருந்தார்கள். அந்த 4000 பேர் எப்படி வந்தாங்க இங்க இயேசு கிட்ட? அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன், அந்த கதரேனருடைய நாட்டிலே, கலிலேய கடலுக்கு கிழக்கு பகுதியிலே அந்த கதரேனருடைய நாட்டிலே தங்கியிருந்த அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் இயேசுவால் சுகம் பெற்ற பிறகு இயேசு சொல்றார், நீ உன் இனத்தார் இடத்திற்கு போய் கர்த்தர் உனக்கு செய்ததை பிரசித்தம் பண்ணு என்று சொன்னதை அவன் கீழ்ப்படிந்து எங்கும் சென்று கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததை அவங்க ஊர் ஜனங்களுக்கு, அந்த மக்களுக்கு பிரசங்கம் செய்தார். He was a sincere evangelist. ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனாக அவன் இருந்தான். கர்த்தர் தனக்கு செய்ததை அவன் பிறருக்கு அறிவித்தான். அவன் ஒருத்தன் சாட்சியை கேட்டு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 4000 பேர் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம மறக்கவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நீங்க போய் மற்றவங்களுக்கு அறிவிக்கும் போது என்ன நடக்கிறது? நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய எழுப்புதல் நடக்கிறது. அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி 10 பட்டணம் என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டவர்கள் அவங்க ஊருக்கு, அந்த பகுதிக்கு இயேசு வந்த போது ரொம்ப தொலைவில் இருந்து தூர பட்டணங்கள், 10 பட்டணங்கள்லாம் பக்கத்துல இருக்காது. ஐநாவரம், ICF, வில்லிவாக்கம், பாடி, கொரட்டூர், அம்பத்தூர் எஸ்டேட்டு, அப்படியே அம்பத்தூர், ஓட்டி, திருமுல்லா வயல், ஆவடி பக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த 10 பட்டணங்கள் இருக்காது. எல்லாம் தூர இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி பக்கத்து ஊர் கிடையாது. 10 ஊர் லைனா இருக்குன்னு கிடையாது. அல்லேலூயா. அந்த 10 பட்டணங்கள் நீங்க அந்த கிரீக் சிட்டிஸ் டியூரிங் த டைம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அதை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தெக்கப்போலிஸ் பல இடங்கள்ல தூரம் இருக்கும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. 10 பட்டணங்கள் பக்கத்துல இருக்காது, தூரம். ஆனால் இயேசு அந்த செய்திய பக்கத்துல, அருகாமையில, தூரத்தில் இருக்கிற அந்த புறஜாதி மக்கள் கேள்விப்பட்டு எல்லாரும் இயேசு கிட்ட வந்துட்டாங்க. நம்முடைய கடமை அதுதான், நம்முடைய வேலை அதுதான். எல்லாரும் இயேசு கிட்ட வாங்க. ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும், நம்ம ஒரு பாட்டு இருக்குது இல்லம்மா, நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? எல்லாரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. தெருப்பிரசங்கத்துல பாடுற பாட்டு. நம்ம தெருப்பிரசங்கத்துல, ஸ்ட்ரீட் பிரீச்சிங்ல இந்த பாட்டு மெகாபோன்ல பாடுவாங்க. எல்லாரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க.
உங்க நகையை கேட்கல, உங்க பொண்ணை கேட்கல, உங்க இதயத்தை இயேசு கேட்கிறாரு. எல்லாரும் இயேசு கிட்ட வரணும். இன்றைக்கு அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இனத்தாருக்கு, நம்முடைய வீட்டாருக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்ம உறவினர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போன, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு மோகன்தாஸ்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியும், பிடி மோகன்தாஸ். அவர் என்கிட்ட சொன்னாரு, ஜான், நான் அடுத்த வருஷம் எப்படியாவது நான் அமெரிக்காவுக்கு போறேன் அப்படின்னு. எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கு? வெளிநாட்டுக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும். வெளிநாட்டுக்கு போறது, பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. முதலாவது நம்ம ஊர்ல, நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை நம்முடைய இனத்தாருக்கு, நம்ம உறவினர்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம சொல்லணும், எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க. நான் என் கூட படித்த பசங்களை பார்த்தேன்னா, நான் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, நீ ஏன் இன்னும் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை? அல்லேலூயா. சீகன் பால்கு ஜெர்மனிலேருந்து வந்து அவர் ஆரம்பித்த அந்த தரங்கம்பாடியில அந்த ஸ்கூல்ல நீ படிச்சியே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை நல்லா வைத்து இருக்கிறாரு, நீ ஏன் இன்னும் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்போதுமே சுவிசேஷத்தை நம்முடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நம்ம ஊர்காரங்களுக்கு நம்ம அறிவிக்கணும். அவன் அதை செஞ்சான். அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் தான் சுகம் பெற்ற பிறகு கர்த்தர் தனக்கு செய்தது போய் அவன் எங்கும் பிரசித்தம் பண்ணினான். எல்லாரும் அவன் பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆனா நீங்க நல்லா சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க, நிறைய பேரை நீங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வரீங்க. ஆனா இன்னும் நீங்க அதிகமா கொண்டு வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அங்க பார், பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். உடனே அவர் தம்முடைய சீசரோடு கூட படவில் ஏறி தல்மனுத்தாவின் எல்லைகளில் வந்தார். இந்த தல்மனுத்தா என்பது புதிய ஏற்பாட்டுல இந்த ஒரு இடத்துலதான் வருது. தல்மனுத்தா மார்க் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலதான் தல்மனுத்தாவின் எல்லைகளில் வந்தார்னு வருது. இது எங்க இருக்குதுன்னா கலிலேயா கடலுக்கு வடமேற்கு பகுதியில் இருக்கிறது. அல்லேலூயா. நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சி ஆஃப் கேலிலி. கலிலேயா கடலுக்கு வடமேற்கு பகுதியில தல்மனுத்தான்னு ஒரு இடம் இருக்குது. அதுவும் புறஜாதிகள் பட்டணம். சோ இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார், யூதர் அல்லாதவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசு கிறிஸ்து கலிலேயர்களுக்கும் யூதர்களுக்கும் அற்புதம் செய்தார், யூதர் அல்லாதவர்களுக்கும் இயேசு அற்புதம் செய்தார். இயேசு எப்போதுமே மக்களை பார்த்து கரிசனைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஜனங்களுக்காக, ஆமா, நான் மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். நீங்க 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, மார்க் 6ஆம் அதிகாரத்துல 34, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு இவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேச தொடங்கினார். மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். ஒரு நல்ல லீடர் இல்லாத ஒரு மக்களாக அந்த ஜனங்க இருக்கிறாங்க. எப்போதுமே ஜனங்களுக்கு ஒரு நல்ல லீடர் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இருக்கணும். ஒரு விசுவாசிக்கு கண்டிப்பா ஒரு போதகர் இருக்கணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், திருமணமானவங்களா இருந்தாலும் திருமணம் ஆகாதவங்களா இருந்தாலும், கணவனை இழந்தவங்களா இருந்தாலும், தனிமையா இருக்கிறவங்களா இருந்தாலும், ஒருத்தவங்களுக்கு யார் தேவைங்க? ஒரு பாஸ்டர், ஒரு மேய்ப்பர் தேவை, ஒரு லீடர் தேவை.
அவங்க ஆத்துமாக்களுக்காக கவலைப்படக்கூடிய ஒரு தேவ மனிதன் தேவை. அதனால்தான் உங்களை சர்ச்சுக்கு வர சொல்றது. சர்ச்சுக்கு வர சொல்றது ஏதோ பாட்டு பாடுறதுக்கோ, சங்கீதம் வாசிக்கிறதுக்கும், சாட்சி சொல்றதுக்கோ, பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அல்ல. மக்கள் மீது ஒரு போதகர் எப்போது கரிசனை உடையவராக, மக்கள் மீது ஒரு போதகர் எப்போதோ கரிசனை உடையவராக இருப்பார். அதனால உங்களுக்கு எப்போதுமே ஒரு மேய்ப்பர் தேவை. எப்போதுமே மேய்ப்பர்கள் நல்லவங்களா தான் இருப்பாங்க. அவங்க எந்த சபையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மெய்யாகவே அவர்கள் மக்கள் மேல கரிசனை உடையவங்களா, அன்புடையவங்களா இருப்பாங்க. அதனால நீங்க சபைக்கு போகாம இருக்கவே கூடாது. எப்போதும் சபையினுடைய ஐக்கியத்துல நீங்க இருக்க வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க வேண்டும். போதகரிடத்திலே நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். முடிக்க போகிறோம். இயேசு ஜனங்க மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் இருக்கிறார்கள் என்று அவர் கவலைப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதுக்கு வசனம் நான் சொல்றேன், நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. என்னாகமம் 27:17, நம்பர்ஸ் 27:17, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். எசேக்கியேல் 34:8, எசேக்கியேல் 34:8. அப்புறம் சகரியா 10:2, சகரியா 10:2, என்னாகமம் 27:17, எசேக்கியேல் 34:8, சகரியா 10:2. சோ மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடு எப்படி இருக்கும், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருப்பாங்க என்பதற்கு இந்த 3 வசனங்களும் உங்களுக்கு உதவி செய்யும் புரிந்து கொள்வதற்கு. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாருங்க? போன வாரம் அதை தான் நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆடுகளால் அறியப்பட்டிருக்கிறேன். I am the good shepherd, I know my sheep and my sheep knows me well. என்னுடைய ஆடுகள் என்னை நன்றாக அறிந்திருக்கும். இந்த காலை நேரத்தில் கூட மேய்ப்பராகிய இயேசு, நல்ல மேய்ப்பராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் கரிசனைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கையில எதுவுமே இல்லை என்று கண்டு உங்கள் மேல் அவர் கரிசனைப்படுகிறவராய் இருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில கூட நீங்கள் பலவிதமான கஷ்டத்துல வந்திருக்கலாம், பலவிதமான தேவையோடு வந்திருக்கலாம், பலவிதமான துன்பத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் கையில எதுவுமே இல்லையே, சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லையே என்று நீங்கள் கவலைப்படலாம். ஆனா இயேசு உங்கள் மேல் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் மீது அன்பு செலுத்துகிறவராய், பரிவு காட்டுகிறவராய் இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நாம் அந்த நல்ல மேய்ப்பனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் அன்றைக்கு 4000 பேரை போஷித்தது போல, 7 அப்பங்கள் சிறு மீன்களை வைத்து போஷித்தது போல இன்றைக்கும் உங்கள் தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை மன்னாவினால் போஷித்தார், காடையினால் போஷித்தார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலத்துல யூகாரிஸ்டுக்கு அடையாளம், திருவிருந்துக்கு அடையாளம் எது? 5 அப்பங்கள் 2 மீன். அப்பமும் மீனும் திருவிருந்துக்கு அடையாளம். இன்றைக்கு காலை நேரத்துல அவர் இன்றைக்கு உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். God bless you all. Amen.